அடகு வைத்த நகை மீட்க எந்த கோயில் போகணும் மேம்? இப்போ நகை அடகு வச்சிருக்கோம், சில பேர் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திருப்பி அதை அடமானம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நகையை வந்து நம்ம கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காம போகும். அப்படி இருக்கவங்களாம் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா சொர்ண ஆக்ராச பைரவர், அவரை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதம்பரத்துல இருக்காங்க. சிதம்பரத்துல ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருப்பார். அந்த பைரவர் எப்படி இருப்பாருன்னா கணவன் மனைவியோட இருப்பாரு. அது என்னைக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா, ஒண்ணு வெள்ளிக்கிழமை போறது நல்லது, அப்படி இல்லைன்னா அஷ்டமி அன்னைக்கு போறது நல்லது. அங்க போய் என்ன வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 நெய் தீபம், அது சுத்தமான பசுமாட்டோட நெய். கடையில வாங்குறதா இருந்தா சிறப்பு கிடையாது. நீங்களே தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி தீபம் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்க உங்களை அடமானம் வச்ச நகையை ஈஸியா மீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் சிதம்பரம் என்னால போக முடியல அப்படின்னா அவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஹோரம் வரும். ஒண்ணு காலையில 6 to 7, மதியம் 1 to 2, அல்லது இரவு 8 to 9. இந்த நேரத்துல வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டுட்டே வாங்க. இது 9 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நகையை வந்து நம்ம மீட்டிட்டு வரலாம். மீட்டிட்டு வந்தாச்சு, திரும்பவும் வைக்க கூடாது இல்லைங்களா? அதுக்கு என்ன போகணும்னா, அந்த நகையை வாங்கிட்டு வந்த உடனே பன்னீர் இதுல கழுகிட்டு, வெள்ளி இருக்கும் பாருங்களா, தோடோ கொலுசோ வெள்ளி சம்பந்தப்பட்டமான பொருளோட நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்க நகை திரும்ப அடமானத்துக்கு போகாது. இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.